என்ன வாசகங்கள்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்கிறத சொல்றேன். பயன்படுத்தின வார்த்தைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானாங்களே, அப்படி வஃபாத்தான போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது மரணிக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அதை சொல்லுகிற அந்த பாயிண்டை இவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, அங்கேதான் இந்த கொள்கை குழப்பம் வந்தது. யாரே? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அப்போது கொள்கை குழப்பம் வந்ததாம். என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தே இல்லைன்னு சொன்னாங்க, அப்போது வஃபாத்தாக இல்லை என்று சொன்னாங்கங்கிற அந்த குறிப்பு புகாரியின் பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளில் வருகிறது. அதை சொன்னாங்க கொள்கை குழப்பம். அது உமரா இருப்பாருங்கிறாங்க. இவ்வளவு கரெக்டான ஒரு ஆளு தடுமாறி போய் சொல்றாரு, அல்லாஹ் மேல சத்தியம் மௌத்தா போல. முதல் குழப்பம், கொள்கை குழப்பம். நபிகள் நாயகம் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சாதாரண அந்தஸ்து, அவரை எப்படி மௌத்தா போறது? அதுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க, யார் கலீஃபாவாக வர்றது அப்படிங்கிற பிரச்சனையில அன்சாரி சஹாபாக்கள் ஒன்று கூடி என்ன சொன்னாங்களா, நாம தான் ஆட்சிக்கு வரணும், நாம தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சொல்றதை எப்படி இவர் சொல்றாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் தொற்றாத நோய், இன உணர்வு இந்த அன்சாரி சஹாபிகளிடத்துல வந்தது. இவர் சொல்ற வாசகம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தா இருக்கும்போது தொற்றாத நோய், அந்த இன உணர்வு இவர்களிடத்துல வந்தது. அதை சொல்றாரு. சீரியில பயான் பண்ணி விலைக்கு சொன்ன பிறகு மௌத்தா போனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நோய் பிடிக்குதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் தொற்றாத நோய் இறந்த பிறகு வருது. எப்படி வருது? அந்த இனம் இதெல்லாம் சொல்றாரு. அதுலயே தான் சொல்றாரு, பாத்தீங்களா அண்ணன் எப்போ காலியாவாரு, பின்ன எப்போ காலியாகும் அப்படின்னு இவங்க இருந்தாங்க. அன்சாரி சஹாபாக்களை பத்தி இவர் சொன்ன வாசகம் 20. ஒவ்வொருத்தருக்கும் ஓடுகிறது, ஆஹா இப்ப இடம் காலி. அண்ணன் சொல்லுவாங்கல்ல, அண்ணன் அண்ணன் எப்ப காலியாகும், திண்ணை எப்ப காலியாகும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ரசூல் கூடிய வார்த்தை. அது மட்டுமல்ல, அந்த அன்சாரி சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்களா யாரை பத்தி? இந்த முஹாஜிரிய சஹாபாக்களை பத்தி, மக்கத்து சஹாபாக்களை பத்தி பேசிக்கிட்டாங்களா. போனா போதும்னு சாப்பாடு கொடுத்தோம், போனா போதும்னு தங்குமிடம் கொடுத்தோம், ஆட்சியிலையும் பங்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க தங்களுக்குள் பேசிக்கொண்டாங்க. இது யாரு? அங்கிருந்து வெளியூர்ல இருந்து வந்த ஆளுக்க. போனா போதுன்னு சோத்தை கொடுத்தோம், போனா போன்னு தங்கருக்கு அரைக்கலும் கொடுத்துருக்குறோம், ஆட்சியும் கேட்டிருக்க பிளான் பண்றாங்க, விடக்கூடாது என்கிற மாதிரி பனு சாயிதாவுடைய இடத்துல போய் கூடி, சாது பின் உபாதாவுடைய தலைமையில கூடி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன ஏற்பட்டு விட்டது? ஜகாத் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்ல ஆரம்பிச்சு. அவங்க யாரு தெரியுமா? உயிரை கொடுத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் தான் அப்படி சொன்னாங்க. காசு விஷயம் எப்படி மாறிட்டாங்க பாத்தீங்களா? இவர் சொன்ன வாசகம் காசு விஷயம். யார பத்தி? சஹாபாக்களை பத்தி, அன்சாரிய சஹாபாக்களை பத்தி, முஹாஜிரிய சஹாபாக்களை பத்தி. ரசூலுல்லாஹ்வுக்காக, மார்க்கத்துக்காக தியாகங்கள் செய்த உத்தம சஹாபாக்களா இருந்தவங்க தான் ரசூலுல்லாஹ் வஃபாத்தான உடனே இவங்க என்ன பண்ணாங்களா, காசு விஷயம் வந்துச்சா, உடனே ஜகாத் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்களா. கேட்கக்கூடாது, அபூபக்கரே உங்களை நாங்கள் ஆட்சியாளரை ஏற்றுக்குருவோம், ஆனால் இந்த ஜக்காத்துங்கிற டாபிக் வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இஸ்லாமே வேண்டியதில்லை. காசு விஷயத்தில் மனுஷன் அப்படி தான் இருக்கிறான். உசுரையே கொடுத்த ஒரு சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக எவ்வளோ தியாகங்களை செய்த சஹாபாக்கள், கஷ்டப்பட்டவர்கள், இந்த காசு விஷயம்னு வந்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமாக மசூரா பண்ணி என்ன, அவர்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய சமுதாயம் அரபு சமுதாயம், கோத்திரமாக தான் இருப்பாங்க. அந்தந்த கோத்திரத்தார்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை பண்ணி நம்ம இனிமேல் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது, ஜக்காத்து ரசூலுல்லாஹ் காலத்தோட முடிஞ்சிருச்சு. இதில் அடுத்து சொல்றாரு, உள்ளுக்குள் இருந்து குழப்பம் பண்ணக்கூடியவர்கள், நல்ல சஹாபாக்களாக இருந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருந்தவர்கள், ஜக்காத்தை மறுப்பதற்காக குர்ஆனுடைய வசனத்தை வளைக்க முடியுமா என்று தங்களுக்கு தோதுவா வளைக்க முடியுமா அப்படின்னு சிந்தித்தவர்கள். இது அவர் சொல்லக்கூடிய வாசகம். அந்த சாராரோட நோய் என்னன்னு கேட்டா, அவர்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு இஸ்லாத்துல எல்லாம் கரெக்டா இருக்கிறது,
இருந்தாலும் காசு கேட்கறது மட்டும் அது பிடிக்கல. அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமா? குர்ஆன்ல இருந்த இந்த கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழி ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்து ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஜக்காத்தை வந்து நாங்கள் தரமாட்டோங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இவ்வளவு வசனங்கள் ஜக்காத்தை வலியுறுத்தக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் தனியாக தூக்கி ஓரம் கட்டி வச்சுவிட்டு அவங்களுக்கு சாதகமாக வளைக்கிறதுக்கு ஏதாவது தென்படுதான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு சொல்றாரு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்றாரு. அலி வேற என்ன பண்ணியிருக்கிறார்? வேற அந்த அவங்கள ரொம்ப அவங்களுடைய எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி ஒரு கட்டத்தில் இருந்தார் சொல்றாரு. இஸ்லாத்தின் பெயரால் ஆயுதம் தூக்கும் குழப்பம் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு ஜிஹாது வசனங்களை கூறி ஜிஹாதுக்கு அழைத்தார், உசுப்பேற்றினார் அலி அப்படின்னு மக்கள் மத்தியில் இவரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு உசுப்பேற்றுகிறார். அதாவது ஜிஹாதை பற்றி வரக்கூடிய குர்ஆன் வசனங்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய சகாக்களுக்கு சொல்லி அதே நிமிஷத்தில் சொல்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற சிலருக்கு அலி அடைக்கலம் கொடுத்தார் என்று மாட்டேன். ஏன்னு கேட்டா அவர் உஸ்மானை கொன்றவர்களை அவர்தான் அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறார். சீடியிலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கிரிமினல் என்று சொல்றார். அதுக்கு அடுத்து 14வது சீடியிலே எல்லா பிரச்சனைகளையும் இந்த அம்ர் இப்னு ஆஸ் கிரிமினலாக பார்த்தார். அவர் என்ன பண்ணார்னா நம்ம வழக்கமா அம்ர் இப்னு ஆஸ் இருக்கார்ல எல்லா பிரச்சனையும் கிரிமினலாவே பார்க்கக்கூடிய ஆளு. 8வது நிமிஷத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும்போது அவருக்கு பதவி ஆசை வந்தது, பழைய கிறுக்கு பிடிச்சது, பைத்தியம் பிடிச்சது, இந்த வார்த்தையை சொல்றார். அந்த கிறுக்கு இப்பதான் மறுபடியும் வருது. இந்த கூபா ஹிஜ்ரி 60 61 என்ன பண்ணுது? மறுபடியும் அந்த பைத்தியம் பிடிக்கிறது. நாம் இப்ப சொல்லுங்க நையாண்டி செய்யறோம் அப்படின்னு இவங்க சொல்லல. நாங்களா நையாண்டி, நாங்களா சஹாபாக்கள் நையாண்டி பண்றோம், நையாண்டின்னு இப்படி போடுறாங்களே அப்படின்னு அவருக்காக நீங்க பறிஞ்சு பேசுறீங்களே, உங்களை சொல்லல. உங்களையா சொல்றோம்? நீங்களே இதை ஏத்துக்கிடுவீங்களா? நீங்க ஏத்துக்கிட மாட்டீங்களே. நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல,